முருகன் நம்மிடத்தில் எப்படி வருவார்? உருவத்தோடு வருவாரா, உருவம் இல்லாமல் வருவாரா, கனவுல வருவாரா, துண்டு சீட்டில் வருவாரா, இன்ஸ்டாகிராமில் வருவாரா, ஃபேஸ்புக்கில் வருவாரா? எப்படி வந்தாலும் முருகன் தான் உன்ட்ட வந்தார். இதை நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்றார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், இது அத்தனையும் முருகன் வரக்கூடிய விதங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் அவரே கதியா இருக்கணும், அவரே விதியா இருக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க புரிய வைக்கணும். இப்படி கண்ணை தொடச்சி விட்டு நல்லா பாடுறா, அது முருகன்னு கண்ணை தொடச்சி நம்ம பார்க்கும்போது முருகன் நிற்பான். அப்படி அந்த கண்ணை துடைக்கக்கூடிய கை குருவனுடைய கை. குரு எங்கே போய் நம்ம தேடுறது? எந்த மடத்தில் போய் தேடுறது? இன்னைக்கு எந்த மடத்துலையும் உண்மையான குருவை நம்ம பார்க்க முடியலையேன்னு ஏங்கும் போது அருணகிரிநாதர் படார் நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு உண்மையை சொன்னாரே, கவலைப்படாத, முருகனே உனக்கு குருவாக வருவார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னார். கடைசியில் முடிக்கும் போது குகனேன்னு முடிச்சார். வெளியே தேடாத முருகன், உள்ளுக்குள்ள இருக்கிறான் முருகன். உன்னுடைய இதயனும் குகைக்குள்ளே இருந்து கொண்டு உன்னை ஆட்டிவித்து கொண்டிருக்கிறான். அவனை தேடி உள்ளே செல், அவனை தேடி தியானம் பண்ணு. இந்த அற்புதமான கந்தர் அனுபூதி பாட பாட மனம் ஒருமைப்பட்டு தியான நிலைக்கு போவோம். அந்த தியான நிலைக்கு போக 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 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ மேனி அப்படியே பிரகாசிக்கும். பிரகாசிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளுக்குள்ள இருந்து ஓம் சரவணம் பவ, ஓம் சரவணம் பவ. அதுக்கப்புறம் முருகா குமரா நம என்று அப்படின்னு உள்ளுக்குள்ள முருகனுடைய நாமம் மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கும். இப்பேற்பட்ட உன்னத அனுபூதி நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான கருவிதான் கந்தர் அனுபூதி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.